கைஸ் லைட்டு கரெக்டாக ஷார்ப்பாக சொல்லணும்னா 24 ஹவர்ஸ் ஆயிடுச்சுங்க இப்போ வரைக்கும். நான் சப்ஸ்கிரைபர் பர்சன்டேஜ் எவ்வளோ போடுறேன் நீங்களே பாருங்கள். நம்ம செல்லம் எவ்வளோ தூரம் நம்மளை தூக்கிட்டே அலையுது பாவம். செவந்தே போச்சு, இந்த இடம் செவந்துருச்சு. ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு ஜெகன் ஜேர்னி. இன்றைக்கி அதை பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் ரொம்ப நாள் கழிச்சு ஜொமேட்டோ தான் போட்டுட்டு இருந்தேன். இப்போ ஸ்விக்கி ரொம்ப நாள் கழிச்சு போடுறேன் கைஸ். மணி இப்போ கரெக்டாக எத்தனை மணி ஆச்சு? 6 ஆச்சுங்க. இருங்க ஒரே நிமிஷம் வண்டி படிக்கிறேன். மணி கரெக்டாக 6 ஆச்சுங்க கைஸ். 5:59. ஷிஃப்ட்டு புக் பண்ணிக்கலாம். ஆறு டு 8, 8 டு 11, 11 டு 3, 3 டு 7, 7 டு 11, 11 டு 1, 1 டு 5:30, 23.75 மணி நேரம் கைஸ். இந்த 1/4 மணி நேரம் மட்டும் ஆஃப்லைன் போயிடும். ஓகேங்களா, வாங்க ஓட்டி பார்த்துருவோம் ஒரு கை. இன்றைக்கான ஆஃபர் என்னென்னா, நேற்றே மெசேஜ் வந்துருந்துச்சு. எவ்வளோ வந்துருந்துச்சு? 13ஆந்தேதி தான் நினைக்கிறேன். ஆமாம், 13ஆந்தேதி பார்த்திங்கன்னா 21 ஆர்டருக்கு 690 தராங்க, 27க்கு 890, 32க்கு 1080, 36க்கு 1280 கைஸ். ஓகேங்களா, இதுக்கு கரெக்டாக 180 ஓடிடுச்சு. 0 பண்ணியாச்சுங்க. இது 0 பண்ணிடலாம். ஓப்பன் வேணால் அங்கே ஒரு ஓப்பனும் கரெக்டாக சூப்பராக இருக்குது. ஷிஃப்ட் புக் பண்ணேன் இல்லையா? புக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக ஆன்லைன் போயிருக்கணுமே. இது ஆன்லைன் போட்டாச்சு. கரெக்டாக 6:01. எனக்கு ஒரு 2500 வந்தால் போதும் கைஸ். அதிகமாகலாம் ஆசை இல்லை. 2500, அதில் ஒரு 1500 நேற்று ஓட்டினது, 2 சேர்த்தா 4 ரூபா போதும். 4 ரூபாயில் ஒரு 700, 750 பெட்ரோல். என்னங்க அது இன்ஸ்டாமார்ட்டில் அடிக்கிறது? மொதல் ஆர்டரு வரமா கைஸ், மொதல் ஆர்டரு இன்ஸ்டாமார்ட்டு. இதெல்லாம் இன்ஸ்டாமார்ட்டை எதுக்கு தான் அனுப்பிச்சுன்னே தெரியல. சரி கொடுங்க பார்த்துடலாம். இன்ஸ்டாமார்ட் நம்ம கொஞ்சம் ப்ராஃபிட்டாக இருக்காது கைஸ். எதுக்குன்னா, இப்போ பிக்கப் இவ்வளோ தூரம் போகிறல, 4 கிலோமீட்டர் பிக்கப் போகிறேன், அதுக்கு எனக்கு காசே இருக்காது. அங்கேருந்து டெலிவரிக்கு போகிறதுக்கு மட்டும் தான் எனக்கு காசு கிடைக்கும். ஆர்டர்னா கூட பரவாயில்ல. சரி கொஞ்ச நேரம் தான், நான் ஒரு 2 ஆர்டர் 3 ஆர்டர் பார்த்து வச்சிட்டோம்னா நைட்டுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கைஸ். ஓட்டிட்டு அப்புறம் வேணால் நம்ம இந்த ஆர்டருக்கு மாற்றிக்கலாம். ஒரு 7 மணிக்கு மேலெலாம் ஃபுட் ஆர்டர் வர ஆரம்பிச்சிடும். இந்த ஆர்டர் வராது. சரி கைஸ், அப்படியே ஆர்டர் எடுத்து கண்டினியூ பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ஆளில் போட்டுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கைஸ் என்ன கைஸ் இது? இங்கே காவங்கத்தில் இன்ஸ்டாமார்ட்டில் மல்டி அடிக்குது. மல்டி அடித்து அரிசி ஆகுது. பாய்லடு தமிழ் புள்ளி பாய்லடு அரிசி. யுவர் ப்ரோட்டீன் பார்ட்னர். இப்படி இருக்கு. ஓகே, இப்படி இருந்தால் நமக்கு என்ன? மல்டி அடிச்சு கைஸ். காலத்தில் ஃபஸ்ட்டு ஸ்விக்கி ஆரம்பமே அமர்க்கலமாக இருக்குது. இதைத்தான் எதிர்பார்த்தேன். மொதல் ஆர்டரே மல்டி. ஒரு ஆர்டர் தான் அடிச்சுது. வந்து ரீச் கொடுத்து, நான் உங்களுக்கு ஸ்க்ரீன் ரெக்கார்டு போட்டுடுறேன் பாருங்கள். ரீச் கொடுத்து உள்ளே போய் பேக் ஒன்று எடுத்து ஸ்கேன் பண்ணுறேன். ஸ்கேன் பண்ண மல்ட்டியாகவே அடிச்சிருச்சு. 2 ஆர்டர் அடிச்சிருச்சு கைஸ். செம்மையாக பசிக்குது கைஸ், செம்மையாக பசிக்குது. ஆனால் இந்த ஆர்டர் கொடுத்துட்டு இப்படியே டீ காஃபி ஏதாவது சாப்பிட்றணும். போதும் 2 ஆர்டர் பார்த்துச்சுன்னா. 2 ஆர்டர் பார்க்க நினச்சே பார்க்கல. 1.2 கிலோமீட்டர்ஸ் அரிசியெல்லாம் வருது. அரிசி மூட்டை ஏதோ 5 கிலோ பைங்கிறதுனால பரவாயில்ல. ஹாஸ்பிட்டலில் விழுந்துருக்குங்க. சாரி, ஹாஸ்பிட்டலுங்கிற பாருங்க, ஹாஸ்டல், லேடிஸ் ஹாஸ்டல். ஹாஸ்பிட்டலுக்குள்ளே இருக்கிற லேடிஸ் ஹாஸ்டல். ரொம்ப பெருமையாக இருக்குது. மொதல் ஆர்டரே மல்டி அடிச்சிட்டாக்கிட்ட. சந்தோஷம். ஆனால் என்னை எங்கேயாவது சாயங்காலம் உட்கார வச்சுருவாங்களோன்னு அது ஒரு பயம் வேறு ஓடிக்கிட்டே இருக்குது. கான்ஃபிடென்ட்டாக இருங்க, நல்லதே நடக்கும்.
சரி பார்க்கலாம். நம்ம ஃப்ரீ ஜிக்ஸ் வந்துச்சுன்னா ஆன் பண்ணிட்டு உட்காந்துக்கலாம் கைஸ். வேறு என்ன பண்ண முடியும்? ஜொமேட்டோவில் ஃப்ரீ ஜிக்ஸ் வந்ததுன்னா ஆன் பண்ணிட்டு உட்காந்துட்டோம்னா கரெக்டாக இருக்கும். நான் அவ்வளோ தூரம் போகுது, ஹெட்ஃபோன் வேறு போட மாட்டேன். ஹலோ, ஸ்விக்கியிலேருந்துங்க, லொக்கேஷன் வந்துட்டேங்க. ரேட்டிங் போட்டுருங்கண்ணா. நைஸ். ஃபஸ்ட்டு டெலிவரி முடிச்சு. ரெண்டாவது டெலிவரி பாருங்கள் எங்கே போட்டிருக்கேன். புருவாவில் தூக்கி போட்டாங்க கைஸ். புருவா வேறு போடுங்க. புருவா அலௌட் இருக்குது, உள்ள அலௌட் இருக்குது. என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் கைஸ் காலையில் ஸ்டார்ட் பண்ணி உடுமலையிலேருந்து வந்து ஓட்டிகிட்டு இருக்கிறாரு. அவர் வந்து பார்த்திங்கன்னா 12 மணிக்கு நைட்டு 12:45 முடிச்சுட்டு போயிட்டார் கைஸ். 32 ஆர்டரு. ஆனால் காலையில் எத்தனை மணிக்கு? 7 மணிக்கு ஆன் பண்ணிக்கிறது. பார்ப்போம் நான் இன்றைக்கி எத்தனை மணிக்கு முடிக்க முடியுதுன்னு. கைஸ் பிக்கப்புக்கு ஆளே இல்லையா? நாகர்கோவில் அந்த கடையில் அடிக்குது. பிக்கப்பு வருங்க 5 கிலோமீட்டரு. கைஸ் 5th ஆர்டரு, 5வது ஆர்டரு மாதம்பட்டியில் அடிச்சிருக்கு. மணி 7:45 ஆச்சு. 6 hours later. அது ஓவராக எக்ஸாஜரேட் பண்ணி சொல்ல, இப்போ திருப்பூரில் ஓட்டினோம்னா அந்த அனல் காற்று அப்படியே அடிக்குங்க. இது என்னன்னா இங்கே வெயில் எப்படி அடிக்குது பாருங்கள், கொளுத்து வெயில். ஆனால் ஜில்லுன்னு தான் காற்று வருது. அது என்னென்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குதுங்க. சுற்றி நிறையா ஏரி இருக்கனாலையா இல்லை என்னென்னு தெரில, அப்படியே ஜில்லுன்னு காற்று வருதுங்க. ஆனால் வெயில் பாருங்கள் எப்படி வெயில் அடிக்குதுங்க. மண்டையை புழக்குது வெயில். ஆனால் ஜில்லுன்னு காற்று வருது. அதுதான் ஒரு வேளை கோயம்புத்தூராக இருக்குமோ. அப்போ இங்கெல்லாம் டிசம்பர் மாதம் எப்படி இருக்குன்னு நினச்சே பார்க்க முடியல. ஊட்டி மாதிரி இருக்குதுன்னு நினைக்கிறேன் டிசம்பர் மாதம். கைஸ் நான் இதே இந்த வெயில் அடிக்கிறனால தான் யோசிச்சுட்டு எடுக்காமையே இருந்தேன் கேமராவை. நான் பரவாயில்ல போகலாங்கிறாரு. போலீஸ் போகலான்னு கையை காமிச்சாரு. எனக்கு நிற்க மாட்டேறாங்க. இப்போ கைஸ் இது 11வது ஆர்டர் போயிட்டுருக்கணுங்க. பரவாயில்ல, மல்ட்டியாக அடிச்சுது. 2 மல்ட்டி அடிச்சிருச்சு காலையிலேயே. அதுக்கப்புறம் அப்படியே போயிட்டுருக்கு கைஸ். அதுக்கப்புறம் இங்கே கணபதி கிட்ட ஒரு ஆர்டர் டெலிவரி விழுந்துச்சுங்க. அங்கேருந்து பார்த்திங்கன்னா எனக்கு அது அவுட் ஆஃப் ஜோனு. ரிட்டன் பே தருவான்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு அங்கேருந்து ஒரு கடையில், ஒரு லோக்கல் கடையில் அடித்து அது பேர் என்ன, சாய்பாபா காலனிக்கிட்ட டெலிவரி போட்டாங்க. இப்போ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா சரி அப்பவும் ரிட்டன் பே வரும்னு பார்த்தா அதுவும் அவுட் ஆஃப் ஜோனு. 20 ரூபா வர வேண்டியது என்ன பண்ணிட்டான், 29 ரூபாய்க்கு அது பேர் என்ன பர்கர் கிங்கில் போட்டாங்க. அப்புறம் மேலே போய் 4வது ஃப்ளோர் 3வது ஃப்ளோர் போய் பர்கர் கிங்கில் ஆர்டர் எடுத்துகிட்டு இப்போ இல்லாட்டி கூட பரவாயில்ல, அந்த பர்கர் கிங் ஆர்டர் விழுந்து அதில் மேலே போய் எடுத்துகிட்டு வந்தோம்னா என்ன வச்சு அதிலே போயிடுச்சு 3/4 மணி நேரம். அப்புறம் பார்த்திங்கன்னா அது ரயில்வே ஸ்டேஷன் ஆர்டர். அதனால் போய் டக்குன்னு அப்படியே கொடுத்துட்டு அப்படியே வந்தாச்சு கைஸ். இப்படி தான், இதுதான் பிரச்சனை. இங்கே வேறு எவ்வளோ டிராஃபிக்னு அப்போலேருந்து இப்படி தாங்க இருக்குது. என்னன்னே தெரில. அங்கங்கே இல்லை வண்டி நிப்பாட்டி வச்சுக்கிறானுங்க. ஒரே டிராஃபிக். புகை வண்டி நிலையம். நான் 5 கிலோமீட்டர் போகணுங்க. அந்த முன்னாடி வச்சுருந்தேன் இந்த ஷீல்டு மாதிரி. அது என்னென்னா ரொம்ப ஆட ஆரம்பிச்சிருச்சுங்க. திருப்பூர் வண்டி எண் 39 ரொம்ப ஆடாது. அது ஒரு மாதிரி சின்ன இதிலலாம் விட்டோம்னா அந்த கண்டினியூஸ் ஸ்பீடு பிரேக்கர் இருக்கு இல்லைங்க, அதிலலாம் விட்டோம்னா படப்படலாம் அடிக்குது. ஸோ மாசமாக பரவாயில்லைங்க. அந்த வெயில்னால் அந்த வெயில் அடிக்குது. அந்த குளிர் காற்றோடு அடிக்கிறனால அதை கொஞ்சம் தெரிஞ்சுக்கல. லெஃப்ட்டு 4 ஏரி 5 ஏரி இருக்குது இங்கே சுற்றியும். அதனால் அப்படியே இதாக மாட்டேருக்கு. இப்போ ஜூனியர் குப்பனால தான் ஆர்டருங்க. அங்கேருந்து எடுத்துகிட்டு போகிறேன். ஆர்டர் ரெடி பண்ணி நான் போகும்போதே அங்கே ஒன்று இருந்துச்சுங்க, டேபிள் மேலே இருந்துச்சு. ஆனால் அது சரி ரெடி போடல, நம்ம ஆர்டராக இருக்காதுன்னு நினச்சி நான் பாட்டுக்கு உட்காந்துட்டேன். 1/4 மணி நேரமாக உட்காந்துட்டு சரி போய் கேட்போம் என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்கலான்ட்டு போனால் இதாங்க உங்கள் ஆர்டர் அப்படிங்கிறாங்க. ஃபுட் ரெடியே போடல. அப்போ கேட்டப்போ உடனே ஃபுட் ரெடி போட்டு கையில் கொடுக்குறாங்க. நமக்கு என்னப்பா, அவங்களுக்கு தான் என்ன 15 ரூபா போச்சு, நமக்கு என்ன. நாளுக்கு கைஸ் இந்த ரவுண்டு ரேஸ் கோர்ஸ். வா நீ வராது ஸ்பீடை பார்த்தால பயமு. ரேஸ் கோர்ஸ் குதிரை பந்தயம். இப்போ இங்கிட்டலாம் பாருங்கள், இங்கிட்ட அப்படியே சும்மா ஜம்முன்னு இருக்குது. ரேஸ் கோர்ஸ் நல்லா இருக்கு கைஸ்.
ஆனால் பரவாயில்ல, இந்த ஊர் அப்படியே அந்த இயற்கை வளத்தை கெடாமையே பாதுகாக்கிறாங்க ஓரளவுக்கு. ஒரு மரத்தை அங்கே ஏரியாவில் இந்த மாதிரி ஒரு மெயினில் ஒரு இடத்த சொல்லுங்கள் அப்படிங்கலாம் என்ன எல்லாத்தையும் இது பண்ணி விட்டுறாங்க. நண்பர் வேறு கூப்பிட்றாரு, சரி பொண்ணை கழிச்சு பேசுவோம். இப்போ தான் எடுத்து எல்லாத்தையும் மைக்கு கேமராலாம் மாற்றினேன் கைஸ். இப்போ வரைக்கும் எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டியிருக்குன்னா 82 ஓட்டியிருக்கிறேனுங்க. 82 ஓட்டி இப்போ 10 ஆர்டர் முடிச்சிட்டேங்க. 11வது ஆர்டர் போயிட்டுருக்கிறேன். இன்னும் 25 ஆர்டர் தான், அதெல்லாம் சப்பையாக முடிச்சிடலாம். நைட்டு வரைக்கும் அந்த மாதிரி, நைட்டும் அதே மாதிரி. இப்போ காலைல விழுந்த மாதிரி நைட்டு விழுந்துச்சுன்னா பரவாயில்ல. ஆர்டர் பே வந்து நல்லா இருக்குது கைஸ். ரேஸ் கோர்ஸ் சூப்பராக இருக்குது இந்த பக்கம். எனக்கு ரைட் ஹேண்டு தான் கைஸ் பயங்கரமாக வலிக்குது. ரைட் ஹேண்ட் வலிக்குது. இங்கே ராமநாதபுரம் ரோடு வந்துச்சா, நாகப்பட்டினம். இதை மேலே இருக்கிறது தான் சிங்கானூர் போகிற ரோடா? ஓகே. நம்ம ராமநாதபுரம் போகணுங்க, அதனால் கீழேயே பார்த்துக்கலாம். இந்த இடத்துல வரும்போது நல்லா சில்லுன்னு இருக்குது. போலீஸ்லாம் அநியாயத்துக்கு பிடிக்கிறாங்க, வளைச்சி பிடிக்கிறாங்க. நேற்று நைட்டு மட்டும் என்ன ஒரு 3 இடத்துல நிப்பாட்டி 3 இடத்துலையும் ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ் செக் பண்ணுறாங்க. அப்போ நம்மளால் யாரோ குடிச்சிட்டு ஓட்டி மாட்டிக்கிறாங்க. இல்லைன்னா இந்த ஜொமேட்டோ ஸ்விக்கினாலே விட்டுருவாங்க, இல்லைன்னா ஊதுன்னு சொல்கிறாங்க. எப்படியா கைஸ் இன்னைக்கு ஒரு 2500 குறைஞ்சது ஓட்டிடணும். ஸ்விக்கி ஜொமேட்டோ வந்து ஆல்ரெடி 1630 ரூபாய்க்கு ஓட்டியாச்சு. 2500 3 4 ரூபா 4200 கிட்ட வந்துருச்சு. அதான் இன்றைக்கி 2500 மட்டும் ஓடிட்டே போகுது நைட்டுக்குள்ளே. இந்த இடத்துல ஒரு கொஞ்சம் குட்டியாக இந்த அளவுக்கு வளர்த்தியாக ஒன்று வைக்கணும் கேஸ். நான் பெருசாக இவ்வளோ பெருசுக்கு வச்சுருந்தேன். அது பேலன்ஸ் கிடைக்காம இந்த டூமையும் சேர்த்து உடச்சிட மாட்டிருக்குங்க. அதுவும் சேர்த்து ஆடிக்கிட்டே கிடந்தது. சரி ஒரு 1 or 2 hours தானே, எதுக்கு போய் அதை ஓட்டிக்கிட்டு அப்படியே மேனேஜ் பண்ணி ஓட்டலாம் அப்படின்றத கழட்டிட்டேன். அப்புறம் வண்டியே ஒரு மாதிரி அசிங்கமாக இருந்துச்சு. அப்புறம் அழுக்காது. செப்டோ வீடியோ வேணுமா வேணாமான்னு சொல்லுங்கள் கமெண்ட்ஸில். செப்டோ அன்றைக்கி ஒரு 1 hour 2 hours ஓட்டிட்டு ஆளை விழுங்கணுன்னு மாற்றிட்டேன். ஆனால் இப்போ வந்து ஃபுல்லாக ஓட்டணும்னு ஒரு ஆசை வந்துருச்சு. ஒரு 2 நாள் வேணால் ஓட்டுறேன், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஆனால் அது ஒன்றை மட்டும் அவாய்ட் பண்ணவே முடியாது. நம்ம திருப்பி அந்த ஹப்புக்கு போயே ஆகணும். இப்போ நான் வேறு எனக்கு 500 ரூபா ஆஃபரில் இருந்துச்சுங்க. இப்போ என்ன மற்ற எல்லாத்துக்கும் 2500 2000 2200 அந்த மாதிரி காமிச்சிட்டு இருந்துச்சு. பீலமேடு மட்டும் 3000 ரூபான்னு சொல்லி காமிச்சிதுங்க. சரின்னு சொல்லி 3000 500 சேர்த்து காமிக்குதுன்னு சொல்லி எதுக்குடான்னு தெரியாமல் புக் பண்ணி விட்டேன். இப்போ தான் தெரியுது அங்கே வந்து டிவைடர் ஓப்பன் இல்லைங்களா, அந்த டிவைடர் ஓப்பன் இல்லாதனால அந்த டிவைடருக்கு தான் நம்ம வண்டி நிப்பாட்டிட்டு போகிற மாதிரி இருக்குது. சரிங்களா, அதனாலேயே அது அவ்வளோ யூஸ் இருக்கிற மாதிரி தெரில. அதனால தான் அந்த ஒரு ஜோனுக்கு மட்டும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டு தராங்க. நீங்கள் யாராவது ஜெப்டோ ஓட்டுற மாதிரி இருந்தால் முடிஞ்ச அளவுக்கு பீலமேடை அவாய்ட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் ஒரு வாரத்தில் 2 நாளில் நீங்களே அவாய்ட் பண்ணிடுவீங்க. ஒவ்வொரு ஆர்டருக்கும் நீங்கள் அவன் காட்டுற பே ஓட்டிலேருந்து நீங்கள் 5 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் சுற்றி வர வேண்டியதாக இருக்கும். ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்கும். இப்போ இங்கே பின் காட்டும், இதில் போக சொல்லும், ஆனால் இங்கிட்டு வழியே இருக்காது. அப்புறம் நம்ம போய் அங்கே அந்த லாரி போகிற தூரம் நல்லா அதுக்கு மேலேயும் போகணும். உங்களுக்கு 3 கிலோமீட்டர் போய் தான் சுற்றி வர மாதிரி இருக்கும். அதனால தான் கைஸ். என் கையை பாருங்கள், செவந்தே போச்சு. இந்த இடம் செவந்துருச்சு. க்ளவுஸ் எல்லாம் வாங்கணும். இந்த ஆக்சிலேட்டர் கொடுத்து இந்த இடம் செவந்து போச்சு. ரைட் ஹேண்டு தான் எனக்கு பயங்கரமாக வலிக்குது. இப்போ ஆல்மோஸ்ட் இப்போ வரைக்கும் எவ்வளோ ஓடி இருக்கு கிலோமீட்ரு? 85 ஒரு 50 வந்ததுக்கு 130 ஒரு 180 நேற்று ஓடினது. 130 230 300 330 கிலோமீட்டர்கிட்ட ஓட்டியாச்சு இல்லைங்க. 310 கிலோமீட்டர் ஓட்டியாச்சு. நைட்டுக்குள்ளே எப்படியும் 500 ஓடிடும். இது ஒரு சேலஞ்சாட்டம் ஆயிடுச்சு. நானும் அதை கவனிக்கவே இல்லை, அதை கணக்கிலே வைக்கல. ஸ்விக்கி 24 hours, அப்புறம் ஜொமேட்டோ வந்து ஒரு நைட்டு மட்டும் 7 மணிலேருந்து அடுத்த நாள் காலையில். ஜொமேட்டோ வந்து இப்போ 7 மணிக்கு ஆன் பண்ணாங்க. கரெக்டாக 7 மணிக்கு ஆன் பண்ணி இப்போ அடுத்த நாள் காலையில் 5 மணி வரைக்கும் 6 மணி வரைக்கும் ஓட்டியிருக்கிறேன். 7 to 7 12 மணி நேரம், ஒரு 11 மணி நேரம் போட்டுக்கோங்க. அதில் 11 மணி நேரம் அதில் ஒர்க் பண்ணிருக்கு. 1650 ரூபா. அச்சோ, இது எங்கேயாவது உள்ளே ஆர்டர் போட்டிருந்தாங்கன்னா நம்ம போக முடியாது. இருங்க செக் பண்ணி பார்ப்போம். ஸ்விக்கியிலேருந்துங்க. ஏதோ இப்போ ஏதோ அட்ரஸ் தப்பாக தான் இருக்குன்னு சொல்லி வாய்ஸ் மெசேஜ் போட்டிருந்தீங்க, அதனால தான் கூப்பிட்டேன். கரெக்டாக தாங்களா? ஓ அப்படிங்களா, சரி.
சைன் அண்ட் சரி ஓகே ஃபஸ்ட் ஃப்ளோரில் 1Aங்க. சரி ஓகேங்க. 1L ஓகே ஓகே ஓகே. கைஸ் இப்போ நான் எங்கே இருக்கேன்னு பாருங்கள். மணி 2 ஆச்சா, 2 PM. இந்த ஒரு ஆர்டருக்கு மட்டும் எவ்வளோ வந்திருக்குன்னு பாருங்கள். எப்படி மாசாக இருக்குங்களா பார்க்குறக்கு. ஆனால் ஓட்டிகிட்டு வரக்குள்ளே பெண்டு கலண்டுருச்சு. இது போக இதுக்கு ரிட்டன் பே வேறு இருக்குது கைஸ். 18, 17, 16, 15 முடியலப்பா. ஒன் சைடாக வலிக்குது கைஸ், என்னன்னு தெரில. நல்லா இப்போ வரைக்கும் எவ்வளோ பார்த்துருக்கேண்ணா கைஸ். என்னப்பா சம்திங்ன்றாங்க, கொண்டு விடுவேன். 180 ரூபா. அந்த ஒரு ஆர்டருக்கு மட்டுமே 180 ரூபா வந்துருக்குதுங்க. மொத்தம் 800 ரூபாய்க்கு பார்த்தாச்சு. 800 ரூபாய்க்கு பார்த்துருக்கு. 13 ஆர்டர் முடிச்சாச்சா? ஓகே, 2 ரிட்டன் பே. 13 ஆர்டர் முடிச்சு. இன்னும் 23 ஆர்டர் கைஸ். 23லாம் பிரச்சனையே இல்லை. இன்னும் எத்தனை மணி நேரம் இருக்குது? அடுத்து 2 மணி வரைக்குமே 12 மணி நேரம் இருக்குது. நைட் 2 மணி வரைக்கும். ஹவருக்கு 2 ஆர்டர்னு போட்டால் கூட 24 ஆர்டர் ஈஸியாக முடிச்சிடலாம். சரி ஓகே கைஸ். நான் இன்னொன்று மெயினாக சொல்லணும்னா, இப்போ எந்த அளவுக்கு எங்கே தூக்கி போட்டிருக்காங்கன்னா, எந்த காட்டுக்குள்ளே போட்டிருக்காங்கன்னா, இங்கே பாருங்கள். இங்கே இருக்கேன், செட்டிப்பாளையம் தாண்டி கொஞ்சம் தூரம் உள்ள வந்துருக்குன்னு. போத்தனூர் எப்பா நஞ்சண்டபுரம், ராமநாதபுரம் போகும்போது எது பக்கம்? இதான் பக்கமா? மதுக்கரை அதெல்லாம் வேண்டாம், இதிலே போயிடலாம், வந்த வழியிலே போயிடலாம் கைஸ். நான் எடுத்தது எங்கன்னா MKR MK இது ஒரு நிமிஷம். HMR பிரியாணி ஹட்டு, ராமநாதபுரம் பாலத்துக்கு கீழே இருக்குங்க கைஸ், மெயின் ரோடு மேலேயும். சரி கைஸ், இப்போ வரைக்கும் 800 ரூபாய்க்கு ஓட்டியாச்சு. 106 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கிறேன். 106 கிலோமீட்ரு. மணி 2 ஆச்சு. அது போக 13 ஆர்டர் முடிச்சிட்டேன். சரிங்களா? சரி கைஸ், நான் அப்படியே அப்புறமா வரேன், கண்டினியூ பண்ணுறேன். 6 hours later. ஹாய் கைஸ், மணி இப்போ 4:30 ஆச்சு. 4:30 PM. என்னாச்சுன்னா கைஸ், இப்போ சூலூர்கிட்ட விழுந்துருச்சுங்க. சூலூர்கிட்ட விழுந்தால் இங்கேருந்து எங்கள் வீட்டுக்கு கொஞ்சம் பக்கம்னா ஒரு 15 கிலோமீட்டர் மிச்சமாயிடும். ஆனால் வீட்டுக்கு போக முடியாது. இன்சென்டிவ் நைட் வரைக்கும் இருந்தால் தானே கொடுப்போம். இதென்ன கைஸ், புதுசாக ஒன்று வந்திருக்குன்னு, டேக்கிங் லாங்கர் தென் யூஷுவல், யூ கேன் செக் இட் இன் யுவர் ஏர்னிங்ஸ் ஹிஸ்ட்ரி ஆஃப்டர் சம் டைம். சரி, நான் எடுத்துக்கிறேன். எவ்வளோ தான் கொடுத்துருக்கேன்னு. 48 ரிட்டன் பே. டேங்கப்போ, இதானே பார்த்தேன். என்ன ஆர்டர் வரும்போது கம்மியாக காமிச்சதேன்னு பார்த்தேன் நான். இப்போ இந்த பேவட்டம் நான் ஆட் ஆகலை கைஸ். இப்போ இங்கேருந்து கரெக்டாக எங்கள் வீட்டுக்கு எவ்வளோ தூரம்னா, இங்கேருந்து எங்கள் வீட்டுக்கு மேப் போடலாமா, 37 கிலோமீட்டர் தாங்க. 1 ஹவரில் போயிடலாம். போயிட்டு 2-3 நாளுக்கு வீடியோ எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணலாம். பட் போக முடியாது, நைட் வரைக்கும் இருந்தால் தான் இன்சென்டிவ். ஆமாம் கைஸ், இப்போ கொண்டு வந்த ஆர்டர் இன்னும் அப்டேட் ஆகலை மெக்டொனால்ட்ஸில். அது வந்துச்சுன்னா எப்படியும் ஒரு 1050 ரூபா கிட்ட வந்துடும். இருங்க, இது அப்டேட் ஆகட்டும், அப்படியே உள்ளே போகலாம். எங்கே போகிறது மேப்பு? ஒண்டி புதூர் போட்டேன். முடியல கைஸ். அப்போ ஒவ்வொரு சின்ன ஸ்பீடு பிரேக்கர் கூட டம்மு டம்முன்னு அடிக்குதுங்க. என் கையை பார்த்தா எனக்கே புரியல. கையை பாருங்க. சரி, வீடு வாடகைக்கு
வந்துருச்சு. என்னடா அது 0 வந்துருங்க. 0வா? எனக்கு ஒன்றும் புரியலையே. ஏமாத்தாதீங்கடா, கஷ்டப்பட்டு வேலை செய்கிறேன்டா. அதே தான் கைஸ், அப்படியே இருக்குது. கடைசியாக வந்து 2 ஆர்டருக்கு பேவட்டியே காணும். சரி வரும், எங்கே போயிருப்போகுது. இப்போ வரைக்கான ஃபோட்டோ எடுத்துக்கிறேன். 9,000 கொட்டிருக்கேன் கைஸ். 19 ஆர்டர் முடிச்சிருக்கேன். ஆனால் 16 தான் கணக்கு வரும். 3 வந்து ரிட்டன் ஜோன் ஆர்டரு. பெட்ரோல் வேறு அடிக்கணுங்க. பெட்ரோல் இங்கே அடிக்கவே இல்லை கைஸ். இப்போ வரைக்கும் எவ்வளோ மணி நேரம் ஆயிருக்குன்னா 4:30 ஆச்சுங்களா. 5ன்னு வச்சிங்கன்னா 21.5 மணி நேரம் ஆச்சுங்க. 21.5 மணி நேரம். 2600 ஒரு 3 ரூபாக்குள்ளே ஓட்டியாச்சுங்க. 2700. நைட்டு தான் என்ன செய்ய காத்திருக்காங்கன்னு தெரியல. வண்டி வேறு என்ன கம்ப்ளைண்ட்டுன்னு தெரில. ஒரு மாதிரி கை காலெலாம் வலிக்குது பாருங்க. எங்கே வந்துட்டேன் பாருங்கள். சூலூர் பைபாஸ். சூலூர் பஸ் ஸ்டாண்டு தாண்டி 2 கிலோமீட்டர்கிட்ட வந்துட்டேன் கைஸ். நான் எவ்வளோ ஓட்டி முடிப்பேன்னு சொல்லி நீங்கள் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள், சரிங்களா? நாளைக்கு காலையில் வரைக்கும் ஓட்டுவேன்னா இந்த இன்சென்டிவ் அன்லாக் பண்ணுற வரைக்கும் ஓட்டுவேன். ஓட்டிட்டு இப்போ வீட்டுக்கு போய்ட்டு இது எடிட்டிங் வேறு பண்ணணும் வீடியோலாம். இப்போ இதை எடிட் பண்ணால் நேற்றைக்கு ஜொமேட்டோ ஓட்டினது, இப்போ இன்றைக்கி ஓட்டினது, இந்த 2 வீடியோவும் எடிட் பண்ணணும். எடிட் பண்ணோம்னா நாளைக்கு தூங்க முடியாது. ஆகஸ்ட் 15க்கு ஆஃபர் வேறு இருக்குது. அதான் ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது. ரெண்டுமே லீவு நாளாக வருது. ஆகஸ்ட் 15 லீவு, சண்டேவும் லீவு. ஓகே கைஸ், நான் உள்ளே போயிட்டு ஆர்டர் எடுத்துகிட்டு போய் கண்டினியூ பண்ணுறேன். இருங்க, அப்டேட் ஆகிடுச்சான்னு பார்க்குறேன். 17 மாறவே மாட்டேன், என்னன்னு தெரில கைஸ். சரி, நான் செக் பண்ணிவிட்டு அப்டேட் பண்ணுறேங்க. இப்போவே கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். நான் எவ்வளோ ஓட்டுவேன் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். காலைல 5:30 வரைக்கும் ஓட்ட போகிறேன். எவ்வளோ ஓட்டுவேன்னு அப்ராக்சிமேட்டாக கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கமெண்ட்டை வீடியோ முடிக்கும் போது நான் வந்திருக்கேனா அப்படின்னு பாருங்கள், சரிங்களா? கிரிஞ்சுங்க, கிரிஞ்ச் ஆஃப் தி இயர் உங்களுக்கு அவார்டே தரலாங்க. A few moments later. கைஸ், ஆப் ஒரு சின்ன பக்கு, அதனால் இன்ன வரைக்கும் என்னால் பேச முடியலதுங்க. இதில் தெளிவாக உள்ளே போட்டிருந்தாங்க ஒரு மெயில் மாதிரி எல்லாத்துக்குமே வந்துருந்துச்சு. இங்கே இருக்கிற டெக்னிக்கல் இஷ்யூ போட்டிருக்கு பார்த்தீங்களா? அதனால 4:30லேருந்து ஒரு 1 ஹவராகவே இந்த பிரச்சனை இருக்குங்க. நம்ம ஆர்டர் பூரா அப்படியே ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா மணி 6:45 ஆச்சு. 6:45 7 மணின்னு வச்சிங்கனாலும் நேற்று நேரம் வந்த மாதிரி கணக்கு வச்சுக்கோங்க. நேற்று நேரம் வந்திருக்கு. 24 ஹவர்ஸ் ஆயிடுச்சு கைஸ். 24 ஹவர்ஸ்னால் இப்போ இந்த ஒரு ஆர்டர் கணக்கு வச்சிட்டிங்கன்னா 700 ஆச்சு. 1774ங்க. 1774 ப்ளஸ்ஸு ஒரு ஜொமேட்டோவில் எவ்வளோ பார்த்துச்சு, 1650 என்னமோ பார்த்துச்சு. 1639 கைஸ். 3400 பார்த்துருக்குங்க. அப்புறம் அது போக இன்னும் ஒரு இன்னும் இதே அளவுக்கு பார்க்கணும் கைஸ். எப்படின்னா 20 ஆர்டர் தான் முடிச்சிருக்கு. இன்னும் 16 ஆர்டர் பார்க்கணும். 16 ஆர்டருங்கும் போது கொஞ்சம் ஒரு 800 700 போட்டிங்கன்னா கூட 700 இது ஒரு 500 1200 இதில் வருங்க. 4200 4500க்கு மேலே ஓட்டிடலாங்க. ஓகேங்களா? சரி கிருஷ்ணனுடைய அடுத்தடுத்து உங்களுக்கு வரேன். லைனில் வரேன். இப்போ வரைக்கும் 180 ஓட்டியிருக்குங்க. 180 360 ஓட்டியாச்சு. மொத்தத்துக்கு இப்போ வரைக்கும் 360 ஓட்டியிருக்குங்க. சுத்தமாக முடியல. எனக்கு நிறைய இப்படி வேலை செய்யறது எனக்கே தெரிலங்க. எதுக்கு பைத்தியம் மட்டும் நைட்டு போட்டு ஓடிட்டுருக்குன்னு எனக்கே தெரில. வேறன்ற ஆடுறேன் 2000 பண்ணுறீங்க. ஒரு ரிட்டன் ஏர்னிங்ஸ் இருக்குதாம்மா. 8 கிலோமீட்டருக்கு 44 ரூபா தராமல் பாருங்க. இப்போ எங்கப்பா 8 கிலோமீட்டருக்கு 44 ரூபா தராங்க. இதே சொமேட்டோவாக இருந்தால் 8 கிலோமீட்டருக்கு 64 ரூபா கிட்ட வருங்க. 20 ரூபா டிஃப்ரெண்ட் வருது. மினிமம் 15 ரூபா போடுங்க. இப்படி 30 ஆர்டர் ஒரு நாளைக்கு பார்க்குறேன். லிஸ்ட்டு ஃபுல்லாக புக் பண்ணி வச்சுட்டேன். 24 மணி நேரம். இங்கே வரும் 24 மணி நேரம். என்னடா இது அப்பப்போ மாறிக்கிட்டே இருக்குது. இங்கே வரும் 3390 4245 ரூபா கட்டாங்க.
ஒரு ஜோன் வச்சு கரெக்டாக ஓட்டணும்னா 3500 4300 வரைக்கும் ஓட்டணும். அது போக 650 ரூபா இன்சென்டிவ் இருக்குது. நீங்கள் அப்படி இப்படி எதாவது கனெக்ட் பண்ணால் கூட 4 ரூபாக்குள்ளே ஓட்டிடலாம் அன்றைக்கி ஒரு நாள் மட்டும் எப்படி பார்த்தாலும். 4 ரூபா ஓட்டலாம். அப்புறம் பார்க்கலாம். எனக்கு அந்த ஈவினிங் இன்சென்டிவ்க்கு இது ஒரு 300-400 இருந்ததுன்னா ஜொமேட்டோவோடது பார்த்தீங்கன்னா ஈவினிங் இன்சென்டிவ் ஒரு 300-400 இருந்துச்சுன்னா வேணால் ஜொமேட்டோவோட ஆன் பண்ணிக்கிறேன். ஜொமேட்டோவோட ஆன் பண்ணிவிட்டு அப்படியே ஓட்டிக்கலாம். ஒரு கைஸ், நான் லாஸ்ட்டாக போட்ட வீடியோவில் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார், ஸ்விக்கி பெஸ்ட்டுங்கன்னு சொல்லியிருந்தார். ஸ்விக்கியோ ஜொமேட்டோவோ ரெண்டுமே நம்ம தலையில் மிளகா அரைக்கிறாங்க. அது வேணால் நல்லா தெரிஞ்சிச்சு. இங்கே பாருங்கள், எங்கே இருக்கிறேன் நான்? பல்லாபாளையம்னு சொல்லி ஒரு இடத்துல இருக்கிறேன். ஆர்டர் வந்து இப்போ கொடுத்துட்டேன் நான் இங்கே. சரிங்களா, கொடுத்துட்டேன். எனக்கு ரிட்டன் ஆர்டரே அடிக்கலைங்க. அதுதான் 8 கிலோமீட்டருக்கு 48 ரூபா வந்திருக்கு. அது வெயிட்டிங் பே 4 ரூபா. வெயிட்டிங் பே 4 ரூபாய்க்கு ஆர்டர் பேயில் போட்டாச்சு. 6 ரூபா கொடுத்த மாதிரி கனெக்ட் பண்ணிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரிட்டன் பே எனக்கு ரிட்டன் ஆர்டரே அடிக்கலைங்க. இங்கே பாருங்க, நான் எங்கே இருக்கிறேன்? இங்கே பாருங்க, ஜோன் இங்கே இருக்குது. என்ன சொல்லி எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. 2 பேருமே ஒன்று தான் கைஸ். 2 பேருமே ஒன்றுக்கு ஒன்று சளைச்சதில்லை. இப்போ எனக்கு 1240 இன்றைக்கி. அந்த 1000 ரூபாய்க்கு எங்கள் எல்லோரும் 1000 எல்லாத்துக்குமே 1000 ரூபா தான் இருக்கும் இன்சென்டிவ். நான் ரெகுலராக வராதனால எனக்கு இந்த ஆஃபரு. இப்போ எப்படி பார்த்தாலுமே அந்த 1000 ரூபாய்க்கு என்ன அளவுக்கு என்ன டேலி பண்ண முடியுமோ என் கண்ணுக்கு தெரியாமல் எடுக்கிறது, இது மாதிரி பண்ணிடுவாங்க. ரெண்டாவது நான் ஸ்க்ரீன்ஷாட் போடுறேன். அதில் பார்த்தீங்கன்னா அப்படியே மெக்டொனால்ட்ஸ் ஆர்டர் ஒன்று எடுத்துகிட்டு வந்தேங்க. 15 கிலோமீட்ரு. சரிங்களா, அந்த 15 கிலோமீட்டர் ஆர்டருக்கு ஒரு ரிட்டர்ன் பே அடிக்கலைங்க. அடித்து 0ன்னு காமிக்குதுங்க. அதெல்லாம் அப்புறம் என்ன கணக்குன்னு எனக்கு தெரில. இதையெல்லாம் வேறுங்க, நான் பொய்யெல்லாம் சொல்லலை. இருங்க ஒரு நிமிஷம், ஸ்க்ரீன்ஷாட்டை நான் உங்களுக்கு ஆட் பண்ணிடுறேன். மெக்டொனால்ட்ஸ்லேருந்து இங்கே வேறுங்க 85 ரூபா. எத்தனை கிலோமீட்டரு? 15 கிலோமீட்டர் போயிருக்கீங்க. வேறுங்க 15 கிலோமீட்டர், அரை மணி நேரம். மெக்டொனால்ட்ஸ்லேருந்து சூலூர் தாண்டி 3 கிலோமீட்டர் போனேன். அதுக்கப்புறம் ஒரு ஆர்டர் அடிச்சது ரிட்டன் என்னன்னு சொல்லி பாருங்கள், 0ன்னு வந்துருக்குது. திருட்டு பசங்க கைஸ், திருட்டு பசங்க, ஜாக்கிரதையாக இருக்கணும். என்ன ஜாக்கிரதையாக இருந்தாலும் இவ்வளோதான். நீங்கள் எப்படி வேணால் ஓட்டுங்க. அந்த 1000 ரூபா அவ்வளோதான். அந்த 1000 ரூபா அப்புறம் கிலோமீட்டருக்கு உங்களுக்கு 9 ரூபாலேருந்து 10 ரூபாய்க்குள்ளே. அது உங்களுக்கு அன்றைக்கி லக்கை பொறுத்து இருக்குது. உங்கள் வீட்டு பக்கத்தால் விழுகிறத பொறுத்து இருக்குது. உங்கள் வீட்டுக்கும் அந்த ஆர்டர் கொடுக்குறக்கும் 20 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? ஒன்றுமே பண்ண முடியாது. அதுக்காக சொல்கிறேன் நான். வீட்டு பக்கத்தில் கடைசி ஆர்டர் விழுந்து நீங்கள் இன்சென்டிவ்லாம் முடிச்சுட்டு போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட்டு. உங்களுக்கு ஆப்போசிட்டில் விழுக்கும். கடைசி ஆர்டர் தூக்கி எங்கேயாவது போட்டாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அதையும் நம்ம அக்செப்ட் பண்ணிவிட்டு போய் தான் ஆகணும். அதுவும் ஒரு விதமான நமக்கு ப்ராஃபிட் தானே. நம்ம வீட்டு பக்கத்தாலேயே இருந்துச்சுன்னா பிரச்சனையே இல்லை. இப்போ இந்த சூலூர் ஆர்டர் எனக்கு 36வது ஆர்டராக அடித்தாலும் 35வது ஆர்டரோ மேபி பக்கத்தில் யாராவது வந்து போட்டிருந்தாங்கன்னா எனக்கு விழுந்துச்சுன்னா நல்ல லாபம். நான் 32க்கு அடிச்சிருந்தாலும் நான் அப்படியே கிளம்பிடுவேன். ஏன்னா திருப்பி வந்து நான் 4 ஆர்டர் உள்ளே வந்து பார்க்குறக்கு, உள்ளே வந்தால் 20-30 கிலோமீட்டர் ஆயிரும் இல்லைங்க. 30 கிலோமீட்டர் ஆயிடுது உள்ளே வர்றதுக்கு. 30 கிலோமீட்டர்னால் எவ்வளோ ஆச்சு? 50 ரூபா பெட்ரோல், 60 ரூபா பெட்ரோல் வந்துடும். அது எதுக்கு அந்த வேலையை செய்யணும்? அதுக்கு பேசாமல் நான் வந்து ஓட்டி ப்ராஃபிட் இருந்தால் பண்ணலாம் நம்ம. அது எதுக்கு இப்படி ஓட்டிக்கிட்டு? நீங்கள் எவ்வளோ இன்சென்டிவ் ஒரு நாளைக்கு வந்தாலுங்க நீங்கள் எதையுமே கண்டுக்காதீங்க. உங்களுக்கு 1000 ரூபா தான். அதுக்கு மேலே கணக்கே கிடையாது. 900 ரூபா அவ்வளோதான். அதுக்கு மேலே உங்களுக்கு வர்றதெல்லாம் உங்களுக்கே தெரியாமல் எடுப்பாங்க. அதை நீங்கள் ஆர்டரில் ஹிஸ்ட்ரியில் ஒரு நாள் உட்காந்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அதில் தெரியும். கிலோமீட்டருக்கு 1 ரூபா 5 ரூபாலாம் போடுவாங்க தெரியுங்களா? ஒரு கிலோமீட்டருக்கு 5 ரூபா வரைக்கும்லாம் போடுவோம் ஸ்விக்கியில், பிக்கப்பு ட்ராப்பு சேர்த்து. இனிமேல் நைட்டு ஓட்டவே கூடாதுன்னு ஒரு டிசைட் எடுத்துருக்கேங்க. போது எதுக்கு போய் நைட்டு மாங்குன்னு ஓட்டிக்கிட்டு, பகலில் என்ன முடியுமோ அதை மட்டும் ஓடிலான்ட்டுக்கிறேன். நைட்டு வேண்டான்னு நினைக்கிறேங்க. நைட்டே தேவையில்லை. இல்லைன்னா ரெகுலராக எங்கள் ஊர்லேயே ஓட்டலாமான்னு யோசிச்சுட்டுருக்கிறேன். டெய்லியும் எங்கள் ஊர்லேயே ஓட்டினா, திருப்பூர்லேயே டெய்லி ஓட்டினேன்னா அது ஒரு அமௌண்ட் ஆகும். அங்கே 4 ரூபாய்க்கு கிடைக்கும். அவங்களுக்கு எங்களுக்கு தான் போட்டியே. 4 ரூபாய்க்கு கிடைப்பாங்க. 4 ரூபாய்க்கு. உடுமலையில் இதோட மோசமாக இருக்கும். 5 கிலோமீட்டர் போயிட்டெல்லாம் 40 ரூபா 35 ரூபாலாம் வாங்குவாங்க. ரொம்ப அநியாயம். உடுமலைப்பேட்டை போய் ஓட்டுவான். பார்த்தீங்கன்னா கண்ணீர் வந்து ஒரு ஸ்விக்கியோடது. ஆனால் அவங்களுக்கு அது ஃபிக்ஸ்டாக ஒரு அமௌண்ட் கொடுத்துட்றாங்க. டெய்லி 500 ரூபா 700 சொல்லி ஒரு அமௌண்ட் இருக்குது. டெய்லி இன்சென்டிவ் மாதிரி கொடுத்துட்றாங்க. எம்ஜி மினிமம் கேரண்டி மாதிரி. அத்தனை லஞ்ச் ஹவர் மட்டும்
இருந்துட்டோம்னா போதும். கோயம்புத்தூர் 12 பார்த்தீங்களா, இதுலேருந்து ஒரு 6 கிலோமீட்டர் போனேன் அப்பலையே அந்த பக்கம் திருப்பூரை நோக்கி. நம்ம கிலோமீட்டருக்கு டேலி ஆகுதான்னு பார்த்துக்கலாங்க. கடைசியில் முடிச்சுட்டு கடைசி ஆர்டரு 36வது ஆர்டரு இல்லை 32வது ஆர்டர் இந்த பக்கம் எங்கேயாவது விழுந்துச்சுன்னா 200 டிஃப்ரெண்ட் ஆகுங்க 36 ஆர்டர் முடித்தா. எனக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போவே நான் உங்களுக்கு 21 முடிச்சிட்டேன். முதல் லாக் ஓப்பன் ஆயிடுச்சு, 21 முடிச்சிட்டேன். இன்னும் 15 தான் இருக்குது. அதெல்லாம் ஈஸியாக வந்துருங்க. மணி என்ன 7:30 தான் ஆச்சு. கரெக்டாக ஷார்ப்பாக சொல்லணுன்னா 24 ஹவர்ஸ் ஆயிடுச்சுங்க. இப்போ வரைக்கும் 24 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. இன்னும் எவ்வளோ நேரம் முடியுதோ ஓட்டிட்டு அந்த டார்கெட் முடிக்கிற மாதிரி ஃபோக்கஸ் பண்ணுறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா மற்ற பண்ணிக்கலாம். கைஸ், ஒரு பெரிய பஞ்சாயத்துன்னு வந்துருந்துச்சு. நான் அதை பற்றி பேசலான்னு பார்த்தேன். நான் நேற்றெல்லாம் ஒன்றும் முடியலை. அதனால் யூடியூப் தான் கைஸ். யூடியூப்பில் வந்து இப்போ மானிட்டேஷன் பார்த்தீங்கன்னா 8000 வாட்ச் வரைக்கும் போயிட்டாங்க. நினச்சேன் ஏன்னா நம்ம ஒரு விஷயம் பண்ணுறோம்னா அது எப்படியும் ஏதாவது உருப்படாம தான் போகும்னு தெரியும் எனக்கு. இத்தனை நாளாக இல்லை, நானே 6 வருஷமாக ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டே இருப்பேன். என்ன கண்டென்ட்டு தெரியுது, எதை பற்றியுமே இது பண்ணல, ஐடியாவே இல்லாமல் இருந்தேன். அப்படியே விட்டுட்டேன் கைஸ். இப்போ தான் நான் ஒரு 3 மாதமாக 2 மாதமாக போட்டுட்டுக்கிறேன். 2 மாதம் 2.5 மாதத்தில் ஒரு 2000 வாட்ச் அவர்கிட்ட வரப்போகுது. இன்னும் அதே மாதிரி ஒரு 3 மாதம் ஆகும் கைஸ். இன்னொரு 3 மாதம் ஆச்சுன்னா எடுத்துடலாம். ஆனால் அவங்க சைட்லேருந்து அந்த அப்ரூவல் கொடுக்கணும் இல்லைங்க, அப்ளை ஆப்ஷன் கொடுக்கணும். அதுக்கு அவங்க எத்தனை மாதம் எடுத்துக்கிறாங்கன்னு தெரியல. அது வந்துருச்சுன்னா எனக்கு பிரச்சனையே இல்லை. அதை மட்டும் அப்ளை பண்ணி விட்டு போட்டு மானிட்டேஷன் எலிஜிபிள் ஆயிடுச்சுன்னா அப்புறம் அமௌண்ட் வரதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். மானிட்டேஷன் ஆயிடுச்சுன்னா போது இப்போதைக்கு இருக்க பிரச்சனைக்கு. எனக்கு தெரிஞ்சு அந்த சின்ன அது சொல்லுவாங்க சூப்பர் சேட்டு, அது மாதிரி அந்த இதெல்லாம் பண்ணுறதுக்கு இப்போதைக்கு எனக்கு எலிஜிபிள் ஆயிருன்னு நினைக்கிறேங்க. அது வரைக்கும் எனக்கு பிரச்சனை கிடையாது. அது எனக்கே தெரியுது அப்ரூவல் ஆயிருன்னு. ஏன்னா அந்த 4000 வாட்சர் முடிக்கிறதுக்கு மட்டும் ஒரு டிசம்பர் ஆயிரம் நினைக்கிறேன். நவம்பர் டிசம்பர் ஆயிரும். நவம்பர் டிசம்பருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. நவம்பர் டிசம்பர் ஆயிடுச்சுன்னா அவங்க 1 மந்த் எடுத்து அந்த குவாலிட்டி செக் பண்ணுவாங்க. அது 1 மந்த் போச்சுன்னா பிப்ரவரி ஆயிரம்னு நினைக்கிறேன். அப்புறம் அதுதான் நான் யோசிச்சுட்டே இருக்கிறேன். வேறு ஒன்றும் இல்லை. அது மட்டும் கரெக்டாக வந்துச்சுன்னா ஓகே. காலையிலேருந்து 5 நிமிஷம் கேப் போடாமல் ஆர்டர் அடித்தாங்க. இப்போ என்னடான்னா நிற்க வச்சு அடிக்கிறான், தூக்கி காட்டுக்குள்ளே வீசினான் வாங்குறான். சரி, விருப்பம் வருது. ஊருக்கு போனால் இங்கே வரக்கூடாதுன்னு தோணுது. இங்கே இருந்தால் ஊருக்கு எப்படா போவோன்னு தோணுது. என்ன பண்ணுறது, என்ன மைண்ட் செட்னே தெரில கைஸ். நான் திருப்பூர் வீடியோ போட்டேன், அதுவும் நல்லா தான் வியூஸ் போயிருந்தது. நான் கரெக்டாக தான் நானும் அந்த ஓலா எடுத்து போட்டது அதை பற்றிலாம் போட்டிருந்தேன். கரெக்டாக தான் போச்சு. அது 1000 வியூஸ்க்கு மேலே போயிடுச்சுங்க அந்த திருப்பூரில் போட்டப்பல. நான் கோயம்புத்தூர் வந்து போட்டால் தான் வியூஸ் போக நினச்சிருந்தேன். அப்புறமா தான் திருப்பூர் வீடியோவே கொஞ்சம் நல்லா வியூஸ் போயிருந்துச்சு கைஸ். அப்புறம் நான் சொல்ல மறந்துட்டேன், இது ஜோனு எல்லா ஜோனும் ஆனில் இருக்குதுங்க. நான் அவர்கிட்ட ஒரு 2 ஜோன் தான் ஆட் பண்ண சொன்னேன், 4 ஜோன் ஆட் பண்ணி விட்ருக்காருங்க. மெயின் ஜோன் வந்து பீலமேடு சரிங்களா. அதுக்கப்புறம் ராமநாதபுரம், ரேஸ் கோர்ஸு, ஹோப்ஸு கைஸ். மெயின் ஜோன் வந்து பீலமேடு சரிங்களா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரேஸ் கோர்ஸ் போட்டிருக்காரு, ராமநாதபுரம் போட்டிருக்காங்க, ஹோப்ஸ் போட்டிருக்காங்க. 4 ஜோன் ஆகி போச்சு பாருங்க. நான் வெறும் ஹோப்ஸும் ராமநாதபுரம் மட்டும் தான் போடுவார்னு பார்த்தேன். ரேஸ் கோர்ஸும் போட்டார். அவ்வளோ சூப்பர். அதுக்கு ஏற்ற மாதிரி தான் ஆர்டரும் வரும். நைட் எங்கே தூக்கி வச்சு முக்கிறாங்கன்னு தெரியலையே. 4 ஜோன் இருக்குது கைஸ் எனக்கு. இப்போ 4 ஜோன். நான் இதை தாண்டி போக மாட்டேன். இதுக்குள்ளேயே ஆர்டர் அடிக்கும், ஓரமாக நிற்போம். அது என்ன மெக்டொனால்ட்ஸ்லேயே நிற்போம். எப்படியும் இங்கிட்டே தான் ஆர்டர் அடிக்கும். ஸ்விக்கி இன்ஸ்டாமார்ட் இருக்குது. கொஞ்சம் 300-400 மீட்டரில் இருக்குது. ஏதாவது ஒன்று அடிக்கும் கேஸ், பார்த்துக்கலாம் விடுங்க. சரி கேஸ், நான் ஆர்டர் எடுத்துகிட்டு ஒரு 10 o'clock மேலே வரேன். ஆனால் வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிட்டுருக்கு கைஸ். மணி 9:20 ஆச்சு கைஸ். 9:20 24 முடிச்சாச்சுங்க. அப்பா அவன் பாருங்கள் வச்சு அடிக்கிறான். நைட் இன்றைக்கி என்னங்க இது 2 மினிட்னு போட்டிருக்குது. அன்றைக்கி வந்து அதே ஆஃபர் ஆட்ருக்கு. இங்கே 2 மினிட்னு போட்டிருக்குது. அப்புறம் 36 ஆர்டர் கைஸ். இன்னும் 12 ஆர்டரு பார்க்கணும். இன்னும் 24 முடிச்சாச்சு. இன்னும் 12 ஆர்டர் வேணும். 1250 ரூபா. 1250 முடியலை. கிலோமீட்டரு 200 ஓட்டியாச்சு கைஸ். இன்றைக்கி இந்த 1250க்கு மட்டுமே 200 ஓட்டியாச்சு. 1250 டிவைடட்டு 210 போட்டால்
பாருங்கள் 6 ரூபா வருது கிலோமீட்டருக்கு ஆவரேஜ். இன்னும் இன்சென்டிவை சேர்க்கணுமா? இன்சென்டிவை சேர்த்தா 2000 வரும். 9000 ரூபா வந்துருச்சு. பரவாயில்ல. இதாங்க இதுதான் வேணும். 9000 ரூபா 10 ரூபா வந்தால் தான் அது கொஞ்சம் நமக்கு பெட்டராக இருக்கும். இப்போ நேற்று வந்து 180 ஓட்டியிருந்தேன் 1650க்கு. 1650 டிவைடட்டு 180, அது 9 ரூபா வருது பாருங்கள். பெரிய டிஃப்ரெண்ட் இல்லைங்க. அதை தான் நான் ஆரம்பத்தில் இருந்தே சொல்கிறேன். ஏற்றி இறக்கி பின்னாடி முன்னாடி அப்படியே வரும். ஒரு 10 பைசா 20 பைசா டிஃப்ரெண்ட்டில் போய் எதுக்கு நம்ம யோசிச்சு, நமக்கு எது கன்வீனியன்ட்டோ அதை யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். சரிங்களா கைஸ்? இதுக்கு முன்னாடி ஒரு 1/2 hour சும்மா தான் நின்றுருந்தேனுங்க. இப்போவும் பாருங்க, ஒரு ஆர்டர் கொடுத்துட்டு இப்போ ஒரு 1/2 hour ஆகும் போது மறுபடியும் சும்மா தான் நின்றுக்கிறேன். இரிட்டேட்டிங். அப்புறம் இதுக்கு தான் வேகமாக ஆர்டர் கொடுத்தேன். நான் மெதுவாகவே கொடுத்துருப்பேன். சீக்கிரம் கொடுத்தா அடுத்த ஆர்டர் பார்க்கலான்னு பார்த்தா இன்னும் 12 ஆர்டர் தான் கைஸ் வேணும். இவன் எனக்கு 4 மணி ஆக்காம விட மாட்டான்னு நான் முடிச்சுட்டு போகலான்னு பார்க்குறேன், முடிக்க விட மாட்டேறேன். 4 மணி இல்லாமல் அனுப்ப மாட்டாங்க நாட்டுருக்கு. மணி இப்போ 9:30, 9:15, 9:30 ஆயிடுச்சுங்க. இப்போ 9:30லேருந்து பார்த்தீங்கன்னா 10:30, 11:30, 12:30, 3 மணி நேரம். 12:30, 5:30 வரைக்கும் பார்த்தீங்கன்னா அங்கே 8 மணி நேரம் இருக்குது. இந்த 8 மணி நேரத்தில் இவன் என்ன கணக்கில் போட்டு எப்படி பண்ணுவான்னு தெரியல கைஸ். 8 மணி நேரம் இருக்குது. 8 மணி நேரத்துக்கு அவ்வளோ நேரம் போகாது. மேக்ஸிமம் 1 மணிக்கு முடிச்சிடலான்னு நினைக்கிறேன் கைஸ். உடம்பெல்லாம் வலிக்குது, முடியலை. ஓடிடுவேன் கைஸ். ஓடிடுவேன். ஓடிட்டு அப்புறம் பார்த்துக்கலாம். சரி கைஸ், நான் ஆர்டர் வந்துட்டு கூப்பிட்றேன். இல்லைனா நான் புலம்பிக்கிட்டே தான் இருப்பேன். சரிங்களா? ஸ்டே வித் மீ. சப்ஸ்கிரைப், லைக் பண்ணிடுங்க. ஹாய் கைஸ், மணி எத்தனை ஆச்சு? அதே தான் கைஸ். மணி இப்போ எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா மணி 12:30 ஆச்சுங்க. இது என்னென்னா உட்கார வச்சுட்டே இருந்தாங்க கைஸ். இப்போ பரவாயில்ல கைஸ். ஆனால் பரவாயில்ல. 8:45 அப்புறம் 9 மணி கிடச்சேன்னா 9:00 9:30 இது வரைக்கும் ஓகே. 9:30லேருந்து பார்த்தீங்கன்னா 10:45 போயிட்டான். 10:45லேருந்து 11:05 அடுத்து 11:15 அப்படியே சூடு போயிடுச்சு. இந்த ஒரு 1 hour அப்படியே உட்கார வச்சு மண்டகாய விட்டாங்க கைஸ். அப்புறம் ஃபுல்லாக லோக்கல் ஆர்டர் தாங்க பாருங்க. 25 எல்லாமே 25, 58 2 1540 ஆர்டர் பே மட்டும் ஓட்டியிருக்குங்க. எங்கள் இன்சென்டிவ் ஒரு 1000, 2500 ஆச்சு. 2600 இப்போ வரைக்கும் ஓட்டியிருக்கு. இன்னும் 4 ஆர்டர் பார்த்தோம்னா இன்னொரு 200 கிடைக்கும். அப்போ 3 ரூபா 300 அந்த ரேஞ்சில் ஓட்டிடலாம் கைஸ். சரி வாங்க, இப்போ வேறு ஒரு ஆர்டர் விழுந்திருக்கு. இது 60 ஆர்டர் கைஸ். 62 கரெக்டாக சொல்லணுமா கைஸ். இப்போ வர வழியில் ஒருத்தர் எனக்கே பக்குன்னு ஆகி போச்சுங்க. அக்கௌண்ட்டில் பணம் அனுப்பிச்சுட்றேன், கையில் இருக்குங்களான்ட்டு வண்டியில் வர வண்டி நிப்பாட்டாமே கேட்குறாரு. எனக்கு பக்குன்னு ஆகி போச்சு. நான் அப்படியே ஓடியாது இல்லைங்கன்ட்டு ஓடியாந்துருக்கேன். நம்ம மொத்தத்தையும் இப்படி 2-3 பேர் இப்படி தான் சுற்றிட்டு இருக்கிறாங்க. கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க எல்லோரும். நான் எல்லாத்தையும் பேக்குள்ளே போட்டு பத்திரமா வச்சுருந்தேன். அப்போ தான் வந்தார். அப்படி இல்லைன்னா கேமராலே கற்றுருப்பேன். டிஸ்கவர் பைக்கில் வந்தார். ஒரு வேளை ஒரு உண்மையாக கூட வந்திருந்துருக்கலாம். நான் வேறு இப்படி சொல்லக்கூடாது. ஏன்னா இப்போ என்ன சுச்சுவேஷனில் யாரை நம்புறது, யாரை இது பண்ணுறதுன்னே தெரியலைங்க. எல்லாமே நல்ல மாதிரியாக தான் இருக்காங்க. இத்தனோடு 2 வீலர் இண்டிகேட்டர் போடுறது ஒரு இவ்வளோ பெரிய லாரி இண்டிகேட்டர் போடாமல் நம்புகிறாங்க. அதை சொல்ல இந்த லாரி பின்னாடியே போகலாம் போல இருக்குங்க. அவ்வளோ சூடு, டயர் சூடு, இன்ஜின் சூடு, அனலாக அடிக்கிற குளிர் இருக்கு. சூப்பராக இருக்குது இந்த லாரி பின்னாடி போகிறது கைஸ். மணி இப்போ 12:27. ஆமாம், 12:32 ஆச்சு. ஒரு 5 நிமிஷம். இந்த ஆர்டரை 1 மணிக்கு கொடுப்பேன். 1 மணிக்கு கொடுத்துட்டா 3 ஆர்டர்னு நினைக்கிறேன். ஆர்டர் வேறு ரெடி வந்துருச்சு. 32, 33. ஆமாங்க, இந்த ஆர்டரை கொடுத்துட்டா இன்னும் 3 ஆர்டர். 1:30க்கு 1 மணிக்கு இந்த ஆர்டரை கொடுத்துருவேன். அப்புறம் என்ன எப்படி லாங் அடித்தாலும் 2 மணிக்குள்ளே ஃபுல்லாகவே முடிச்சிடலாம். ஆமாங்க கைஸ். அப்புறம் அப்படியே பொட்டியை கட்ட வேண்டியதுதான். இங்கே பேன்சர் இருக்குது. பேன்சர் BANSER. கிலோமீட்ரு 250 ஓடிடுச்சு. அப்போ எவ்வளோ ஓடிச்சு? 250, 350, 400, 430 ஓடி இருக்குங்க. மொத்தமாக கணக்கு பார்த்தா 430.
வீட்டிலேருந்து கனெக்ட் பண்ணிங்கன்னா 530 ஆச்சு. வீட்டில் சேர்க்காமனா 430. சைலண்டாக இங்கே ஒரு சேலஞ்சு உருவாகிட்டுருக்குது. நானும் அந்த கணக்கு வைக்கவே இல்லை. ஏன்ப்பா இந்த சேட்டை பண்ணி கடைசியில் அதை யூஸ் பண்ணாமல் பண்ணி விட்டீங்களே. பகலில் இந்த வழியில் வரவே முடியாது. எப்படி இருக்குது வேறு, நல்லா பீஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த இடம். நல்லா மரம் எல்லாமே சூப்பராக இருக்குது. இந்த ஏரியா சூப்பராக இருக்குது. ரேஸ் கோர்ஸ் நைட்டு திட்டம் சாலை நல்லா கவனிக்கல. திருப்பி மறுபடியும் இன்னொருக்க பார்த்தேன். யாருமே இல்லை கைஸ். மாட்டுக்கு திரும்ப கிராஸ்பு. ஓகே, இது என்ன வேணும்? நைட் அவுட். நைட் அவுட் பிக்கப். எஸ், ஒரு போர்டு கூட இல்லை நைட் அவுட்டுங்கிறது. மேப் ஒரு டைம் போட்டு பார்ப்போம். மேப் இங்கே தான் கேஸ் காட்டுது. அது கடை மாதிரி இருக்கு. ஒரு நைட் அவுட் மேலேயா? ஓகே கைஸ், எடுத்தாச்சு. 4682 பிக்கப் போட்டாச்சு. இங்கெல்லாம் இப்போ தான் வரேன், ஃபஸ்ட் டைம் வரேன். எங்கே போகுது? குறிச்சியா? பரவாயில்ல, போத்தனூர் குறிச்சி இந்த ஏரியா பிரச்சனை இல்லை. மேகி வேணும்னா மேகி, காஃபி, டீ குடிக்கணும்னா இங்கே இதில் பாருங்கள், சாய் கிங்கில் பாருங்கள். கைஸ் அருமையாக இருக்குது கைஸ். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு கைஸ். எவ்வளோ டிராஃபிக், எவ்வளோ பரபரப்பாக இருக்கு. பஸ்ஸு எல்லாம் எப்படி இருக்கும், எவ்வளோ அமைதியாக இருக்குது பார்த்தீங்களா, ஜாலியாக இருக்குது. பற்றி இங்கே விளையலாம்.
சரி இப்போ எவ்வளோ ஹவர்ஸ் ஆச்சு அதை நான் கவனிக்கவே இல்லையே. எவ்வளோ மணி நேரம் இருக்கும்? 12:42ங்க. 12:42ன்னா 1 மணின்னு வச்சுக்கோங்க. காலையில் 7 மணி வரைக்கும் வந்ததுன்னா 48 மணி நேரமா? 36 மணி நேரம்னு வச்சு 24லேருந்து இப்போ காலையில் 7 வந்தால் தான். அப்போ அதுலேருந்து 6 24 30 மணி நேரம். 30 மணி நேரம் சம்திங். ஓகே. 24, 25, 26, 27, 28, 29, 30, 31 மணி நேரம். மதியானம் 2 மணிக்கு இந்த இடம் என்ன அல்லோல் பட்டுச்சுன்னு எனக்கு தான் தெரியும். வெயில் அடித்தனால எடுக்க முடியல. எடுத்தேன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் டிப்ஸ் இருக்கான்னு பார்ப்போம். முன்ன என்னென்னமோ எழுதி வச்சுருக்குறாங்க. இதெல்லாம் நான் இப்போ தான் பார்க்குறேன். சாங்கம் நல்லாயிருக்கு கைஸ். லைட்டு பொங்கல காளியம்மன் கோயில் பார்த்துருங்க. தேங்க்ஸ். அவ்வளோதான் கைஸ், முடிந்தது. இதுக்கு ரிட்டன் பே இருக்கா? ஆமாங்க, ரிட்டன் பே இருக்குது. 13 ரூபா வரும் கைஸ். 5 நிமிஷம் வெயிட் பண்ணால் 13 ரூபா கிடைக்கும். அதான் சொன்னல, அவங்க அப்பா ஐயோ அவங்க வெயிட் பண்ண மாட்டாங்க. இதனோட அது ரோட்டு மேலே இவ்வளோ பெரிய குழியா? ஸோ கைஸ், நான் அப்படியே பிக்கப் எடுத்துகிட்டு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். கடை 34வது ஆர்டரை பிக்கப் பண்ணியாச்சு. டெலிவரி எங்கே போட்டிருக்கீங்க? 2 நிமிஷம். ராமநாதபுரம் கைஸ், ராமநாதபுரம். அவ்வளோதாங்க, இன்னும் 2 ஆர்டருங்க. டக்குன்னு முடிச்சுட்டு அப்புறம் அப்படியே ஓடிடலாம். இந்த ஒரு 1 ஹவர், அதிகபட்சம் ஒரு 2 ஹவர்ஸ் மட்டும் ஆர்டர் இல்லாமல் இருந்துச்சு. அவ்வளோதான். மற்றபடி அது இருந்திருந்தால் இன்னுமே முன்னாடி முடிச்சிருக்கலாம். 11 மணி 12 மணிக்கெல்லாம் முடிச்சிருக்கலாம். ஏன்னா காலையிலேருந்தே ஆர்டர் விடாமல் அடிச்சுக்கிட்டே தான் இருந்துச்சு. பரவாயில்ல, இன்றைக்கி ஆர்டர் ஃப்ளோ நல்லாவே இருந்துச்சு. வியூ நல்லா தெரியுது கைஸ். நீங்கள் என்னென்னமோ கிடக்குது இங்கே. பட்டாசெல்லாம் வெடிச்சிருக்கிறாங்க. அதான் கைஸ், நம்ம செல்லம் எவ்வளோ தூரம் நம்மளை தூக்கிட்டே அலையுது. பாவம், வாய் திறந்து சொல்லவா முடியும்? நான் பாட்டுக்கு மிதிக்கிறேன், நான் பாட்டுக்கு போடுறேன், அது பாட்டுக்கு ஓடிக்கிட்டே தான் இருக்குது. கைஸ், தண்ணி தெரியுதா? என்ன யாரும் ஆள் சவுண்டெல்லாம் கேட்குது. ஓ, கீழே பேசிட்டு போகிறாங்க கைஸ். கீழே எல்லாரும் அந்த மலை உச்சியை பார்த்துக்கிட்டே இருங்க. உக்கடம் டேம் நல்லா இருக்கு. அங்கே அது மருதமலை நினைக்கிறேன். எஸ், அது மருதமலை. அது அந்த பைபாஸ் லாரி போகுது. கேமராவில் தெரியாது. ஒரு வண்டி போக போக அதிருது. அங்கே திருப்பூர்லேருந்து இருந்தால் பாதி வேலை தான் செய்யும், மீதி வேலை ஓலா செய்யும். இங்கே ஃபுல்லாக ஒரே ஆளாக செய்கிறதுனால கஷ்டமாக தான் இருக்கும். அதோட குறைச்சிக்கலாம். 35 ஆர்டர். மணி எத்தனை? 12.
மணி இப்போ கரெக்டாக 2:30. நான் இந்த ஆர்டர் 2:15க்கே கொடுத்துட்டேன். ஒரு சின்ன கால்குலேஷன்லாம் பண்ணி பார்த்தேன். சரி கிளம்பலாங்கிறதா பெட்டராச்சு. அதனால தான் கைஸ். அதான் 35 ஆர்டர் முடிஞ்சிச்சு. இந்த இது ஒன்று டெலிவரி போட்டால் 36 ஆச்சு. போட்டாச்சு டெலிவரி. ஏன்னா அடுத்த ஆர்டர் அடிக்கிறதுக்குள்ளே ஆஃப்லைன் போடணும். அவ்வளோதான், ஆஃப்லைன் போட்டுச்சு. அவ்வளோதாங்க. 36 ஆர்டர் முடிஞ்சிச்சு. இப்போ இதில் வந்து 1240 கைஸ். அப்புறம் 1776 1240 ப்ளஸ் 1776. பரவாயில்ல, ரவுண்டாகவே ஓட்டிட்டேன். 3016 கைஸ். அப்புறம் 1000 ஜொமேட்டோவில் எவ்வளோ ஓட்டியிருக்கேன்னா, ஜொமேட்டோவில் வந்து 1639 மொத்தம் 4655 ரூபாய்க்கு ஓட்டியிருக்காங்க. 4655 எவ்வளோ மணி நேரம்னு பார்த்தீங்கன்னா, முப்பத்தோரு மணி நேரம் வருதுங்க. ஓகேங்களா? நான் கணக்கு போட்டேன், எனக்கு கணக்கு சரியாக வரல. அதாவது ChatGPTலேயே கேட்டேன். ஆகஸ்ட்டு 12ஆந்தேதி 7:30 மணிலேருந்து ஆகஸ்ட்டு 14ஆந்தேதி 2:30 மணி வரைக்கும் எவ்வளோ மணி நேரம்னு கேட்டேன். 31 மணி நேரம் சொல்லிடுச்சு. ஓகேங்களா? எதுவும் சேஞ்சஸ் இல்லை கைஸ். கரெக்டாக 31 மணி நேரம் ஓட்டியிருக்கு. அமௌண்ட் அப்ளவே சொல்லிட்டேன். 4655. அது போக 31 மணி நேரம் ஓட்டியிருக்கிறேன். சரிங்களா? அப்புறம் கிலோமீட்டர் மெயினாக சொல்லணும். 282 ப்ளஸ்ஸு அது ஒரு 180 நேற்று. அது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கேன். 462ங்க. டிவைடட் 60 போட்டால் 7.7 × 108 831 ரூபா பெட்ரோலுக்குங்க கைஸ். இதையும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிறேன். மைனஸ் 4600 3700 நமக்கு ப்ராஃபிட் மட்டும் நிற்கிதுங்க. சரிங்களா? அவ்வளோதான் கைஸ், வேறு ஒன்றும் இல்லை. எனக்கு தூக்கம் பயங்கரமாக தள்ளுது. இந்த மாதிரி சுத்தமாக இது பண்ணி என்னன்னு தெரியல. அன்றைக்கெல்லாம் ஓட்டினேன், ஆனால் இன்றைக்கி இப்போ வர ஓட்ட முடிய மாட்டேங்குது. வண்டி ப்ராப்ளமா இல்லை ஆர்டர் அந்த மாதிரி விழுகுதா ஏரியா, என்ன ரீசன்னு தெரில. மாதிரி ஆனால் ஓட்ட முடிய மாட்டேங்குது, என்னென்னு தெரிலைங்க. சரி கைஸ், நான் போயிட்டு தூங்குறேன். இப்போ தான் கோயம்புத்தூர்லேருந்தே இங்கே கிளம்புறேன். நீலாம்பூர்லேருந்து கிளம்புறேன். இப்போது திருப்பூர் போயிட்டு கொஞ்சம் நேரம் தூங்கிட்டு ஒரு 10 மணி 11 மணிக்கு மேலே தான் கைஸ் எடிட் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணுவேன். எப்படியோ ஒரு 4 மணி 5 மணிக்குள்ளே ஒரு வீடியோ வந்துருங்க. அப்புறம் அப்படியே ஒவ்வொரு நாள் கேப்பில் இன்னொரு வீடியோ போட்டுருவேன். சரிங்களா? ஓகே கைஸ், இவ்வளோ தூரம் ரிஸ்க் எடுத்து எதுக்கு பண்ணுறேன்னே தெரில, ஆனால் பண்ணுறேன். ஏதோ ஒன்று பண்ணுறேன். சரிங்களா? கொஞ்சம் எதையோ சப்போர்ட் பண்ணி பெரிய ஆளாக்கி விட்றீங்க. அப்படியே கொஞ்சம் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி விட்ருங்க, லைக் பண்ணிடுங்க. அப்புறம் நான் சப்ஸ்கிரைப் பர்சன்டேஜ் எவ்வளோன்னு போடுறேன், நீங்களே பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் எத்தனை பேர் பார்க்குறீங்கன்னு ஒரு லைக் போட்டு விட்ருங்க. அப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் வந்து அது நீங்கள் எதை சேஞ்சஸ் பண்ண சொன்னாலும் நான் பண்ணுறேன். சரிங்களா? நீங்கள் என்ன பண்ண சொன்னாலுமே நான் அதை மாற்றி பண்ணுறேன். ஏன்னா நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் நான் எனக்கு வந்து என் ஆடியன்ஸ் யாரோ அவங்களுக்கு தான் நான் ஒர்க் பண்ண முடியும். உங்களுக்கு எதை சப்ஜெக்ட் வேணும், எதை மாதிரி வேணும்னு சொன்னீங்கன்னா தான் எனக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நான் அதை மாற்றி பண்ண முடியும். பரவாயில்ல, எல்லாருமே வீடியோவில் மற்ற எல்லாமே சொல்கிறீங்க. நீங்கள் கிளாரிட்டி பற்றி பேசும்போதோ வாய்ஸை பற்றி பேசும்போதோ நான் எல்லாமே சேஞ்ச் பண்ணுறேன். இருந்தாலும் நீங்கள் முன்னாடியே இன்னொரு வாட்டி சொல்லிட்டிங்கன்னா எனக்கு பிரச்சனை இல்லை. நான் அதை அப்படியே கரெக்ட் பண்ணி கொண்டு போய்க்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் கைஸ். அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் பெல் ஐக்கானை பற்றி ஆளில் போட்டுருங்க. அப்புறம் உங்களுக்கு என்ன இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லுங்கள், கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் அதை கண்டிப்பாக இம்ப்ரூவ் பண்ணுறேன். அப்புறம் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் கைஸ். பாய்.
இதை வந்து வீடியோவாக உங்களுக்கு காமிக்கணுங்கிறதுக்காக நான் பிரித்து போடுறேன். ஆக்சுவலாக இது கண்டினியூவாக எடுத்தது தான். உங்களுக்கு டேட் வைஸ் நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். நான் டேட் வைஸ் கூட ஸ்க்ரீன்ஷாட் உங்களுக்கு நான் போட்டுறேன், சரிங்களா? டேட் வைஸ் பாருங்கள், ஆர்டர் எப்படிலாம் பார்த்துருக்கேன் எல்லாமே நீங்கள் பாருங்கள். நான் உங்களுக்கு ஒரே வீடியோ போட்டாலும் எனக்கு இதாகாது, அது தனித்தனியாக போட்டாலும் நல்லா இருக்காது கைஸ். அதனால் அது சாப்டராக நான் போடுறேன், சரிங்களா? ஜொமேட்டோ தனியாக, ஸ்விக்கி தனியாக போட்டுறேன். அதில் வந்து நீங்கள் பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. ஏதாவது டவுட்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன், சரிங்களா கைஸ்? அப்புறம் பெரிய குண்டத்திக்கு போட்டாங்க. 4000 வாட்ச் ஹவர்லேருந்து இப்போ 8000 வாட்ச் ஹவராக மாறி இருக்குது. கொஞ்சம் ஸ்கிப் பண்ணப்பட்டு பார்த்தீங்கன்னா டக்குன்னு நான் மூவ் பண்ணி போயிடுவேன். சப்ஸ்கிரைபர் அதே தான், அது எப்பவும் போல் கிராஜுவலாக ஏறிட்டு தான் இருக்குது. நான் தான் வீடியோ போடுறதில்ல, ஏன்னா வேலையை செஞ்சுட்டு எடிட்டும் பண்ணி போடுறது எப்போ அது என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. மற்றவங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரில, என்னால் கண்டிப்பாக முடியலை. ஏதோ ஒன்று தான் பண்ண முடியுது. அதனால் வீடியோ நிறைய எடுத்து வச்சுட்டு ஒரே நாள் லீவை போட்டு மொத்தமாக எடிட் பண்ணி ஷெட்யூல் போட்டு போஸ்ட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருக்கிறேன் கைஸ். இப்போ நான் ஒரு நாள் லீவை போகிறேன்னா அந்த ஒரு நாளில் வந்து உங்களுக்கு அந்த ஒரு வாரத்துக்கு உண்டான வீடியோ பூரா நான் எடிட் பண்ணி ஷெட்யூல் போட்டு அந்தந்த டேட்டில் போஸ்ட் ஆகிற மாதிரி வச்சுட்டேன்னா எனக்கு அப்புறம் பிரச்சனையே இல்லைங்க. அந்த ஒரு வாரம் நான் ஃப்ரீயாக ரெக்கார்டு மட்டும் எடுத்தால் போதும், அவ்வளோதான், சரிங்களா? அப்புறம் கேப்பில் நான் எடிட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸில் தான் நான் யோசிச்சுட்ருக்கிறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கண்டிப்பாக உங்களுக்கு கண்டினியூவாக வீடியோ போகிற அளவுக்கு பார்க்குறேன் கைஸ், சரிங்களா? நீலாம்பூர் வந்தாச்சு, நான் அப்படியே கிளம்புறேன். ஓகே கைஸ், பாய். அவ்வளோதான், நான் பேசிகிட்டே இருப்பேன் விட்டேன். நான் அப்படியே பாட்டை கேட்டு கிளம்புறேன்.